அளவில் சிறியதானாலும் உயரத்தில் பெரியதான நீலகிரி மாவட்டம். திமுகவினர் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த முறை கடுமையான முயற்சியில் தான் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதாவும் போனது சொற்ப வாக்குகள் தோற்று போனாங்க. அதனால் இந்த முறை நாங்கள் ஜெயிக்கணுங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவே களமிறங்கிறதுக்கான வேலைகள் தான் ஜரூராக நடந்துட்டு இருக்கு. கடந்த முறை விட்டது இந்த முறை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஸில் திமுகவுடைய எம்பியான ஆராசா அவருடைய அண்ணன் மகனான பரமேஸ்வரன் அவர் அந்த இடத்துல திமுக தலைமையோட பெரிய அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டும்போது அப்படி திமுக அந்த இடத்துல சின்ன ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். ஆனால் கேம் ராஜுவுக்கு இணையாக இன்னொரு பேர் அங்கே அடிப்படுது. நாம் தமிழருடைய வாக்குகளும் கொஞ்சம் கணிசமாக இருக்கின்றத. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது அளவில் சிறியதானாலும் உயரத்தில் பெரியதான நீலகிரி மாவட்டம். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த இயற்கை அழகை ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் நாம் தாராளமாக நீலகிரி மாவட்டத்துக்கு போகலாம். உதகமண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த அழகை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல் தமிழ்நாட்டில் அதிகப்படியான அளவுக்கு மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னு இதை சொல்லலாம். தோடர்கள் இருக்கிறாங்க, படுகர்கள் இருக்கிறாங்க, குறும்பர்கள் இருக்கிறாங்க, கசவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் எண்ணற்ற உள்பிரிவுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அங்கே தமிழ் மட்டும் இல்லாது தெலுங்கு, கன்னடம், படுக மொழி இப்படின்ட்டு பல்வேறு மொழிகள் அங்கே பேசப்படுது. ஒரு கலவையான இன மக்கள். சமவெளி பரப்பில் இருக்கிறவங்களுடைய சிந்தனையும் மலைகளில் வாழக்கூடிய மக்களுடைய சிந்தனைகளும் பெரும்பாலும் வேறுபட்டிருக்கும். அதனை நம்ம வெளிப்படையாக அந்த மாவட்டங்களில் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது நம்மளால் உணர முடியும். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. உதகமண்டலம், அதுக்கப்புறம் கூடலூர் தனி தொகுதி, அதுக்கப்புறம் குன்னூர். இந்த மூணு சட்டமன்ற தொகுதி தான் இந்த மாவட்டத்தில் இருக்குது. திமுகவில் கேம் ராஜு மாவட்ட செயலாளராக இருக்கார். அதிமுகவில் கப்பச்சி டி வினோத் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கார். இப்போ ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துருவோம். உதகமண்டலத்தில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கணேஷ் வந்துட்டு அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். கடந்த முறை அவரை எதிர்த்து போட்டியிட்டது வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த போஜராஜன். 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இந்த முறையும் காங்கிரஸ் நிற்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினா அவங்க சீட்டு கேட்குறாங்க. காங்கிரஸில் சீட்டு கேட்குறாங்க. குறிப்பாக கணேஷே சீட்டு கேட்குறாரு. இந்த முறை கடுமையான முயற்சியில் தான் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்கு. ஆனால் திமுகவினர் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காய் நகரத்துலேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நகர துணை செயலாளர் திமுகவில் ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எம்எல்ஏ சீட்டு பெறுவதற்கான முயற்சிகளில் கடுமையாக முயற்சி மேற்கொண்டு வராரு. மறுபுறம் பாரதிய ஜனதாவும் நாங்கள் போனது சொற்ப வாக்குகளில் தோற்று போனாங்க, அதனால் இந்த முறை நாங்கள் ஜெயிக்கணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அதிமுக கூட்டணியில் கேட்டுட்ருக்காங்க. இந்த முறை போஜராஜனுக்கு பதிலாக அவருடைய மகன் ரமேஷ் போஜராஜன் வந்துட்டு சீட்டு கேட்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுகவே களமிறங்கிறதுக்கான வேலைகள் தான் ஜரூராக நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக மாவட்ட செயலாளரான கப்பச்சி டி வினோத் அவரே இந்த உதகமண்டல தொகுதிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஏன்னா கடந்த முறை குன்னூரில் போட்டிட்டார், அங்கே சொற்ப வாக்குகள் அவர் தோல்வி தழுவினார். இந்த முறை உதகமண்டலத்தில் நின்று வெற்றி பெறணும் அப்படின்றது அவருடைய கணக்காக இருக்குது. அவருடைய படுகிற என வாக்குகளும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால அவர் இந்த இடத்துல இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் அங்கே சொல்கிறாங்க. அடுத்தபடியாக கூடலூர் தனி தொகுதி. இங்கே சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அதிமுகவில் பொன் ஜெயசீலன் அவர் தான் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறையும் அவர் தான் அதிமுகவில் சீட்டு கேட்குறாரு. அவருக்கே கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மறுபுறம் திமுகவில் பார்த்திங்கன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காசிலிங்கம் நின்று தோல்வியை தழுவினார். அதனால் அவர் இந்த முறை கடந்த முறை விட்டது இந்த முறை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஸில் அவர் சீட்டு கேட்குறாரு. ஆனால் முன்னாள் எம்எல்ஏவான திராவிட மணி அவரும் இந்த இடத்துல சீட்டு கேட்டுட்ருக்காரு. அவர் அந்த மண்ணை சேர்ந்தவர். அவர் அந்த இடத்துல வாக்குகள் பெற முடியும்னு அவர் நம்பி அவர் இடத்துல காயை நகர்த்திட்டுருக்காரு. அதே போல் திமுகவுடைய எம்பியான ஆராசா அவருடைய அண்ணன் மகனான பரமேஸ்வரன் அவர் அந்த இடத்துல சீட்டு கேட்குறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் தெரிய வருது. ஸோ
ஸோ திமுகவில் சீட்டு பெறுறதுக்கு காசிலிங்கம், பரமேஸ்வரன், திராவிடமணி இப்படி பல்முனை போட்டி அங்கே நிலவுது. அதே போல் அங்கே நாம் தமிழருடைய வாக்குகளும் கொஞ்சம் கணிசமாக இருக்கின்றதை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தபடியாக குன்னூர் சட்டமன்ற தொகுதி. குன்னூரில் பார்த்திங்கன்னா திமுகவுடைய முகமாக இருந்தது நீண்ட காலமாக ராமச்சந்திரன் தான். அவர் சிட்டிங் எம்எல்ஏவும் அவர் தான் இருக்கார். தமிழ்நாடு அமைச்சரையிலையும் அவர் வந்துட்டு சுற்றுலாத்துறையில் இருந்தார், வனத்துறையில் இருந்தார். ஆனால் இப்போ அமைச்சராக இல்லை. அவருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்குமா, சீட்டு தரப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. 2016 பார்த்திங்கன்னா அவருக்கு வசம் இருந்த அந்த தொகுதி வந்துட்டு முபாரக்னு ஒருத்தருக்கு மாற்றப்பட்ட திமுகலையே அவர் மாவட்ட செயலராகவும் மாற்றினாங்க. ஆனால் அப்போ அந்த தொகுதியை வந்துட்டு திமுக இழந்து விட்டது. அதுக்கப்புறம் மீண்டும் அவருக்கு 21 வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் அமைச்சராகவும் ஆக்கப்பட்டார் ராமச்சந்திரன். ஆனாலும் திமுக தலைமையோட பெரிய அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டும்போது அப்படி ஆஹான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அதுதான் சிக்கலுங்க. அதே சமயம் முபாரக்கும் அவருடைய மகன் வாசிம் ராஜாவால் பல்வேறு சிக்கலுக்கு ஆளாயிருக்கார். அதனால் அந்த இடத்துல திமுக அந்த இடத்துல சின்ன ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதனால தான் புதிய மாவட்ட செயலாளரான KM ராஜு அவர் அங்கே கிளம்புறங்கிறாரு. இந்த முறை அவர் தான் அங்கே குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்க கூடும் அப்படின்ட்டு அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. நான் படுகிற வாக்குகளை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அல்றதுக்காக ராஜுவை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லப்படுது. அதே சமயம் KM ராஜுவுக்கு இணையாக இன்னொரு பேர் அங்கே அடிப்படுது. ஆராசாவுடைய ஆதரவாளர்னு சொல்லப்படக்கூடிய இந்த பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருக்கக்கூடிய நேரு சுனிதா அவங்க வந்துட்டு குன்னூர் தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்படக்கூடும் அப்படின்ற பேச்சும் அடிபடுது. கடந்த முறை இந்த தொகுதியில் என்னென்னவர் தான் கப்பச்சிட்டி வினோத் அதிமுகவில், இந்த முறை அவரை நிற்காம உதகமண்டலத்துக்கு போகிறது ஏறத்தாழ முடிவாகி விட்டதுனால இந்த தொகுதியில் 2016 வெற்றி பெற்ற சாந்திராமும் அதிமுகவில் மீண்டும் நிறுத்தப்படக்கூடும் அப்படின்ற மாதிரி தகவல்கள். அதே சமயம் அவர் பல்வேறு சட்ட சிக்கல்களில் இந்த முத்திரைத்தாள் வழக்கு பல்வேறு வழக்கில் அவர் மாட்டிகிட்டு இருக்கார். பெயிலில் அவர் இஷ்யூலாம் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு அவர் தான் வேட்பாளரானு தெரியல. ஆனால் மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்குது. அந்த சமுதாய வாக்குகளை மொத்தமாக அள்ளக்கூடிய அளவுக்கு திறன் இருக்குது. ஆனால் இந்த சட்ட சிக்கல்கள்லாம் ஓயும் பட்சத்தில் அதிமுகவில் அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுபோல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அங்கே ஒரு மினி பஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற சரவணன் அவரும் அந்த இடத்துல சீட்டு கேட்டுட்ருக்காரு. மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் தான். ஆனாலும் பல்வேறு உள் அரசியல்களால் நிரம்பியிருக்கக்கூடிய மாவட்டம் தான் நீலகிரி. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது TN Talks யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.